ஹாய் ஹலோ கூலி படத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இது வந்து சண்டே தான் போனோம். ஏன்னா மற்ற நாள் ஃப்ரைடே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போக முடியல. ஃப்ரைடே வந்து என் பையன் பர்த்டே, அப்புறம் சாட்டர்டே வந்து போக முடியல, டியூஷன் இருந்துச்சதுனால. சரி சண்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே கிளம்பியாச்சு. அங்கே போனால் எப்போவுமே நாங்கள் ரெகுலராக போகிற தேட்டர் இதுதாங்க. ஸோ எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்காது. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் சைட் இருக்கா. ஸோ இங்கே இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. வெளியே பார்க்கிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. உள்ளே வந்து இவ்வளோ தான் பார்க்கிங். உள்ளே ப்ளேஸ் கம்மி தான், வெளியே பார்க்கிங் அதிகமாக இருந்துச்சு. இந்த பொம்மை அழகாக இருக்குங்க. எப்போ போனாலும் இந்த பொம்மைகிட்ட நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியிலேயே கரெக்டாக ஒரு 5:50 நாங்கள் கிளம்பியில. ஏன்னா போகையிலேயே பாப்பாலாம் இருந்தாங்களா, பசி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு மட்டன் குழம்பு, பகலில் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் சிந்தாமணி செஞ்சுருந்தேன். ஸோ மட்டன் இட்லிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு மட்டன் குழம்பு, இட்லி இந்த ரெண்டையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புனுங்க. போகையிலே பாப்பா வேறு பசிக்குதுன்ட்டான். 2 இட்லி சாப்பிட்டு தான் கிளம்புனா. வந்தோடனே தூங்கிடுவாங்கள்ல, ஸ்கூல் வேறு மண்டே இருக்குது. ஸோ அதனாலேயே முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. அப்புறம் வந்து பார்த்தா எதுவுமே சாப்பிட்லிங்க. எல்லாம் சூடாக தோசை வேணுமென்ட்டாங்க. அப்புறம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் இந்த இட்லியெல்லாம் தாளிச்சிட்டு பழைய சாப்பாடு மீதியாக இருந்தது அதை எடுத்து செஞ்சுட்டு, அதாவது மண்டே பார்த்திங்கன்னா எல்லாமே பழசு. இட்லி தாளித்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதுக்கு தோசை ஊற்றியாச்சு காலையிலத்துக்கு. ப்ளஸ் வந்து சாப்பாடு மீதியாக இருந்தது, எங்களுக்கு சாப்பாடு தாளிச்சுக்கிட்டேன். எல்லாமே பழசாயிருச்சு. சரி இட்ஸ் ஓகே, பழசு அப்படிங்கிறது நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அது எல்லாருமே அது முன்னாடி வந்து அங்கே வந்தாவே அது முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எல்லாருமே எடுப்பாங்க. நான் எங்கே போய் நின்னாலும் எங்கள் பாப்பா வேறு ஒடியாந்து அம்மா நான் நின்றுக்கிறேன், அம்மா நானும் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தா. என்ன படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைவில் சொன்னீங்கள்ல அதே மாதிரி தான். மியூசிக் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு வில்லன் வருவான். அதுதான் எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் இருந்தது. அந்த மீசை வந்து அவனுக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஓகே, அநேகமாக கூலி 2 வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான், நான் அப்பாங்கிறது இன்னும் தெரியல. அதனால் கூலி 2 வரும்னு நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்களுது எப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும்.